சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கி கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி முதல் துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 66 நாட்கள். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வாக்கி கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது நன்மை தீமை இரண்டும் எதிர்பாராமல் நடக்கும். மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் எதிர்பாராமல் தான் நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது. சூரியன் சுக்கிரன் புதன் இந்த 3 கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள், மாத கிரகங்கள். சூரியனை நெருங்கிய புதன் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார்கள். துலாம் ராசிக்கு விரய பாக்கியாதிபதியாக புதன் வருகிறார். தந்தை வழி உடன் பிறந்தவர்களை குறிக்கக்கூடியவர். அதே மாதிரி அயன சயன போக விரய மோட்சஸ்தானாதிபதியாகவும் புதனே வருகிறார். பெரும்பாலும் துலா ராசி என்பதற்கு அதிக மனக்குழப்பம் உண்டு. பெரும்பாலும் பகல்லையும் தூங்குவாங்க, இரவுலையும் தூங்குவாங்க. இவர்களுக்கு தூக்கமும் கொஞ்சம் கூடுதலாகவே துளாராசி என்பதற்கு இருக்கும். அதிக மனக்குழப்பம் எதனால் வருகிறது என்றால் உங்களுக்கு புதன் விரையாதிபதியாக வருகிறார். காலபுருஷனுக்கு 6வது வீடு. புதன் கன்னிராசியில் ஆட்சி உச்சம் பெறுகிறார். காலபுருஷனுக்கு 6வது வீடு உங்களுக்கு 12வது வீடாக வருகிறது. துலாம் ராசிக்கு பாக்கியாதிபதியாக புதன் இருக்கும்போது பெரும்பாலும் தந்தைக்கே புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு சுய புத்தி துளாராசி என்பதற்கு உண்டு. என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் நீங்கள் நடக்கின்ற காரியங்களை நடப்பதற்கு முன்னாடியே யூகித்து கொண்டாலும் வெளிப்படையாக நல்ல விஷயங்களை சொன்னாலும் குடும்ப நபர்கள் நம்ப மாட்டாங்க. குறிப்பாக உங்கள் தந்தை உங்கள் பேச்சை சுத்தமாக ஏற்றுக்க மாட்டார். அது ஏனென்றால் புதன் உங்களுக்கு விரையாதிபதியாக வருகிறார். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் அப்பாவிடம் நீங்கள் நல்ல பேர் எடுத்துட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதித்த மாதிரி தான். பணங்காசு சம்பாதிக்க தேவையில்லை. உங்கள் அப்பாவிடம் நீங்கள் நல்ல பேர் எடுத்தாவே உங்கள் வாழ்க்கையில் இப்பிறவி பயனை அடைந்து விட்டீர்கள். பெரும்பாலும் துளாராசி என்பர்கள் அப்பாவிடம் சாபம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது ஏனென்றால் விரைய பாக்கியாதிபதியாக புதன் வருகிறார். உங்கள் தந்தை ஜோதிடம், ஆன்மீகம், ஆசிரியர், பேச்சால் வித்தையால் செயல்படக்கூடியவராகவும் இருப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 66 நாட்களாக தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் விரையாதிபதி தொழில்ஸ்தானத்தில் வரும்போது தொழிலும் சரி, வியாபாரம் சரி, வர்த்தகமும் சரி, ஏற்றுமதியும் இறக்குமதியும் சரி எல்லாமே ஒரு கமுக்கமாக போகும். விரையாதிபதி 10வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அதிக மனக்குழப்பம்தான் ஏற்படும். 10லே புதன் வரும்போது கடந்த 66 நாட்களாக துளாராசி என்பதற்கு வேலை தொழில் மூலம் ஒரு மன அழுத்தம், டென்ஷன் நீங்கள் அனுபவித்திருக்கக்கூடும். குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் லாபஸ்தானமான 11வது வீட்டிலே புதன் பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்ற சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது நல்ல நேரமாக அப்படின்னா டாப்பான நேரம். துலாம் ராசி என்பதற்கு அஷ்டமாதிபதி விரயத்திலே 12வது வீட்டிலே நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமாதிபதி சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது விரையாதிபதி லாபத்திலே சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது துலாம் ராசி என்பதற்கு எதிர்பாராத நன்மைகள். 11வது வீட்டிலே புதன் வரும்போது பெற்ற பிள்ளைகளால் லாபம், ஆண் பெண் நண்பர்களால் லாபம் வரும், பணச்சேர்க்கை உண்டாகும், சேமிப்பு இனிமேட்டி உயரும், சுக வாழ்வு சொகுசு வாழ்வு கிட்டும், புது நண்பர்கள் சேர்க்கை உண்டு. ஆணாக இருந்தால் பெண்கள் நண்பரும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் நண்பரும்
புது நண்பர்கள் சேர்க்கை உண்டு. தாராளமாக பண வரவு, பணம் வந்து கட்டுக்கட்டாக என்ன போகிறீங்க. மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் நீங்கள் செல்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். வெற்றி ஸ்தானத்திலே பாக்கியாதிபதி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. சனி பகவான் பார்வையில் புதன் சூரியன் கூட்டணி சேரும்போது புத்திர பாக்கியம் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், நீங்கள் வந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசு தேர்வில் வெற்றி பெறுவீங்க. சனி பகவான் பார்வையில் புதன் அமரும்போது உங்களுடைய கற்பனை திறன், உங்களுடைய கற்பனை வளம் உலகறியும். சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். பாடலாசிரியர்கள், கதையாசிரியர்கள் முயற்சி செய்யலாம், வாய்ப்பு உண்டு. 11ஆவது வீட்டிலே புதன் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், பேச்சால் செயல்படக்கூடிய அனைவருக்கும் மிக சிறந்த ஆற்றல் உண்டு. காலபுருஷனுக்கு 5ஆவது வீட்டிலே சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து லாபஸ்தானாதிபதி பார்வையில் இருக்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், புரோக்கர், கமிஷன், நிலத்தரகர்கள், முதலீடு இல்லாமல் பேச்சால் வாக்கால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. 11ஆவது வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி சேரும்போது புதிய வேலை, புதிய தொழில் வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் புதன் அமர்ந்திருப்பார். அப்புறமேடி கன்னி ராசியில் புதன், சூரியன், சுக்கிரன், கேது கூட்டணி துலாம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகிறது. பெரும்பாலும் பாக்கியாதிபதி ஒரு நல்ல நிலையில் வரும்போது, லாபத்திலே வரும்போது, லாப நோக்குடன் செயல்படக்கூடிய விஷயங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மையில் முடியும். பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் பெரும்பாலும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனக்குழப்பங்கள் நீங்க போகிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஏன்னா துலா ராசிக்கு அஷ்டமத்திலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை உங்களை வந்து ஒரு அவஸ்தைக்கு உள்ளாக்கி விட்டார்கள். உடன் பிறந்தவர்களிடமும் சரி, வாழ்க்கை துணையிடமும் சரி, குடும்பத்திலேயும் சரி, பெரும்பாலும் துளாராசி என்பளுக்கு ஒரு போராட்டமான நிலை தான் சந்தித்தீர்கள். ஆவணி 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது. புத்தி தெளிவை ஏற்படுத்துகிறது. துளாராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நீங்கள் வந்து சிறப்பாக முடிவெடுங்க. எடுத்த காரியங்கள், தொட்ட காரியங்கள் உடனுக்குடன் வெற்றியாகும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 11ஆவது வீட்டிலே புதன் வரும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு சிறப்பு. அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு சிறப்பு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் கூட்டணி சேரும்போது புத அதியோகம். தந்தை வழி உறவுகளிடம் பெரும்பாலும் துளாராசி என்பர்களுக்கு ஒரு அந்நியம் நட்பு ஏற்பட போகிறது. பகை, போட்டி, விரோதம் பெரும்பாலும் துளாராசி என்பர்களுக்கு நிவர்த்தியாகும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள், வீடு, மனை, நிலம், சொத்து வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு இப்போ ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் பெருத்த லாபம், பெரும்படம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு துளாராசி என்பளுக்கு உண்டு. லாபம் பலமாக இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் செல்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியாகும். துளாராசி என்பவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.